அழகே அழகு சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னன்னு பார்க்கலாம். அழகுமதியோட அம்மாவும் அப்பாவும் இங்கே சுரேஷோட வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா அழகுமதி கிட்ட பேசி புரிய வைக்கிறாங்க. அழகுமதி, நீ இந்த வீட்டு மருமக, என்னதான் பிரச்சனை வந்தாலும் நீ பொறுமையாக இருக்கணும். ஆனால் நீ எங்கே முன்னாடியே இப்படி தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்க. அதனால சுரேஷும் உன் மேலே ரொம்ப கோவமாக இருக்காங்க, சம்மந்தியும் உன் மேலே ரொம்ப கோவமாக இருக்காங்க. நீ கொஞ்சம் கவனமாக இருக்கணும். நீ இவங்க வீட்டில் உள்ள எல்லாருக்கும் தர வேண்டிய மதிப்பு மரியாதையை கொடுக்கணும்னு நான் தான் உன்கிட்ட சொல்லியிருக்கேனே. அப்புறம் எதுக்காக இப்படி எதிர்த்து பேசுகிற? எதுக்காக பிரச்சனை செய்கிற அழகுமதி? பாத்தியா, எங்களையும் வர வச்சு எங்ககிட்ட கேள்வி கேட்குறாங்க. பதில் பேச முடியாமல் தலை குனிஞ்சு நிற்கிறோம் அழகுமதி அப்படின்னு அழகுமதியோட அம்மா கேள்வி கேட்கும்போது, அம்மா நான் எதுவுமே செய்யலை. ராஜலக்ஷ்மி அத்தை பொய் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் வேணும்னே பிரச்சனை செய்யணும்னு நினைக்கிறாங்க. எதுக்கு சுரேஷை உடனே வர வைக்கணும், எதுக்கு இப்படிலாம் தேவையில்லாமல் பேசுகிறாங்கன்னு ஒன்றுமே புரியல. என் வீட்டுக்காரர் சுரேஷ் என் பேச்சை கேட்டிருந்தா இந்த பிரச்சனை வந்திருக்காது. நான் சொல்ல வரதை இந்த வீட்டில் இருக்க யாருமே புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க, கவனிக்க மாட்டேங்கிறாங்க. எப்போ பார்த்தாலும் ஏதாவது பிரச்சனை செய்யணும்னு நினச்சா என்னால் எப்படிமா பொறுமையாக இருக்க முடியும்? அவங்க காஃபி டம்ளரை கிச்சனில் வைக்க சொன்னது உண்மைதான். ஆனால் நானும் சுரேஷ் இந்த வேலையை செஞ்சுருக்கலாமேன்னு நானும் சொன்னேன். ஆனால் அதுக்கப்புறம் நான் இப்படிலாம் பேசவே இல்லைம்மா. பேசுனது எல்லாமே ராஜலக்ஷ்மி அத்தை தான். என்கிட்ட கேள்வி கேட்டதும் ராஜலக்ஷ்மி அத்தை தான். வேணும்னா மலரக்கா கிட்ட கேட்டு பாருங்க. ஆனால் இப்போ மலரக்கா அமைதியாக இருக்காங்க. ஆனால் இங்கே சுரேஷ்கிட்ட ராஜலக்ஷ்மி அத்தை பொய் சொல்கிறாங்க. சுரேஷ் ராஜலக்ஷ்மி அத்தை பேச்சை கேட்டுட்டு அமைதியாக இருக்காரு. நீங்களும் உண்மை என்னன்னு தெரியாமல் ஏன் கிட்ட கேள்வி கேட்காதீங்க. என்னை பற்றி உங்களுக்கு தெரியும்ல. என் வேலையை செஞ்சுட்டு ரொம்ப பொறுப்பாக அமைதியாக இருப்பேன். என்னால் நம்ம வீட்டில் எந்த பிரச்சனையாவது வந்திருக்கா? இல்லையே. அதே மாதிரி தான் இந்த வீட்லேயும் நான் என் வேலையை தான் செய்கிறேன். நான் காலேஜுக்கு வேலைக்கு போகக்கூடாது, நான் சம்பாதிக்கக்கூடாது, எப்பயுமே இவங்க பேச்சை கேட்கணுன்றது தான் ராஜலக்ஷ்மி அத்தை யோசிக்கிறாங்க. அதனால தான் தேவையில்லாமல் பிரச்சனை செய்கிறாங்க. நான் வேலைக்கு போகக்கூடாது, ராஜலக்ஷ்மி அத்தை சொல்கிற வேலையை செஞ்சுட்டு வீட்டிலே இருக்கணும்னு நினைக்கிறாங்க. ராஜலக்ஷ்மி அத்தை நினச்ச மாதிரியே சுரேஷும் என் பேச்சை கேட்காம பிரச்சனை செய்கிறாரு. என்னால் எப்படிமா பொறுமையாக இருக்க முடியும்? நீங்களும் எங்கள் வீட்டுக்கு வந்திருக்கீங்க, என்னை புரிஞ்சுக்கிட்டு எனக்கு சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினச்சேன். ராஜலக்ஷ்மி அத்தை தான் இப்படி பேசுகிறாங்கன்னா அழகுமதி இப்படிலாம் செய்யவே மாட்டான்னு எனக்காக பேசியிருந்தா சந்தோஷப்பட்டிருப்பேன். நீங்களும் என்கிட்ட கேள்வி கேட்குறீங்க. அப்போ நீங்களும் என்னை சரியாக புரிஞ்சிக்கவே இல்லை. உங்கள் பேச்சை கேட்டு தானம்மா சுரேஷை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், இந்த வீட்டுக்கு மருமகளாக வந்திருக்கேன். ஆனால் இப்போ இப்படி ஒரு பிரச்சனை வருது. பேசாமல் நான் நம்ம வீட்டுக்கே வந்துடுறேன், என்னை நம்ம வீட்டுக்கே கூப்பிட்டு போங்க அப்படின்னு சொல்லும்போது, அழகுமதி கொஞ்சம் பொறுமையாரு, என் பேச்சை கேளு. நீ இந்த வீட்டில் இருந்தால் தான் உனக்கு கிடைக்க வேண்டிய மதிப்பு மரியாதை கிடைக்கும். ராஜலக்ஷ்மி இப்படிலாம் பேசுகிறாங்கன்னா நீ பொறுமையாக அமைதியாக இருந்தால் எந்த பிரச்சனையும் வராது. அதனால் எங்களையும் கேள்வி கேட்க மாட்டாங்க. உனக்கே தெரியும், நான் இப்போ தான் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்திருக்கேன். என் நிலமையை புரிஞ்சுக்கிட்டு நீ தான் இந்த வீட்டில் உன்னுடைய வாழ்க்கையை சந்தோஷமாக பார்த்துக்கணும். சம்மந்தி என்கிட்ட கேள்வி கேட்கும்போது என்னால் பதில் பேச முடியல. ஏன்னா நீயும் தேவையில்லாமல் எதிர்த்து பேசுகிற, இதெல்லாம் சரியில்லை. அதனால தான் உன்கிட்ட பேசணும்னு சொன்னோம் அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம் அழகுமதி, நீ நம்ம வீட்டுக்கு எப்போ வேணாலும் வரலாம். ஆனால் நம்ம வீட்டு மாப்பிள்ளை சுரேஷை கூப்பிட்டு வரணும். அது மட்டும் இல்லாமல் நீ இப்போ இந்த வீட்டு மருமக, இவங்க பேச்சை தான் கேட்கணும். இவங்க என்ன தான் சொன்னாலும் மலர் மாதிரியே நீயும் பொறுமையாக இருக்கணும். அப்போ தான் உனக்கு நல்ல பேர் கிடைக்கும். இங்கே ராஜலக்ஷ்மி, ராகவன் எல்லாரும் உன்னை பாராட்டி பேசுவாங்க. சுரேஷ் சீக்கிரமாகவே உன்னை புரிஞ்சுப்பாரு. இப்படி அவங்க கேட்குற கேள்விக்கெல்லாம் நீயும் பதில் பேசிகிட்டு இருந்தனா அப்புறம் இப்படி தான் பிரச்சனை வரும். இனி ஒன்றால் இந்த வீட்டில் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. இப்போ உன்னை நம்ம வீட்டுக்கு கூப்பிட்டு போகவே முடியாது அப்படின்னு அழகுமதியோட அம்மா சொல்கிறாங்க. என்னம்மா சொல்கிறீங்க? நான் இந்த வீட்டில் சந்தோஷமாகவே இல்லை. அப்புறம் எதுக்குமா இப்படிலாம் பேசுகிறீங்க? நான் நம்ம வீட்டுக்கே வரேன், இப்போவே என்னை நம்ம வீட்டுக்கு கூப்பிட்டு போங்க அப்படின்னு சொல்கிறாங்க அழகுமதி. நீ எங்கேயும் வர வேண்டாம், நீ முதல்ல இங்கேயே இரு. நம்ம வீட்டுக்கு நீ வரணும்னு நினச்சேன்னா கண்டிப்பாக சுரேஷ் கூட தான் வரணும். அது மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டு மாப்பிள்ளை நம்மளை புரிஞ்சுக்கணும். ஏற்கனவே சுரேஷ் எங்கள் மேலே ரொம்ப கோபமாக இருக்காரு. நீ இப்படிலாம் தேவையில்லாமல் பிரச்சனை செஞ்சுட்டு இருந்தனா அதுக்கப்புறம் நாங்கள் தான் தலகுனிஞ்சு நிற்கணும். நீ புரிஞ்சுக்கிட்டு பொறுப்பான மருமகளாக இருக்கணும், எல்லார்கிட்டையும் நல்ல பேர் வாங்கணும். புரியுதா இல்லையா அப்படின்னு சொல்கிறாங்க. புரியுதுமா, எந்த பிரச்சனை வந்தாலும் நம்ம வீட்டுக்கு வரவே கூடாதுன்னு சொல்கிறீங்க, அப்படி தானே? எனக்கு ரொம்ப நல்லா புரியுது, நான் பார்த்துக்கிறேம்மா அப்படின்னு சொல்கிறாங்க அழகுமதி. இங்கே ராகவன் கிட்ட அழகுமதியோட அப்பா பேசுகிறாங்க. சமந்தி, இங்கே அழகுமதி கிட்ட பேசி புரிய வச்சிட்டேன். இனி அழகுமதி கண்டிப்பாக உங்கள் பேச்சை கேட்பா. நீங்கள் என்ன சொன்னாலும் உங்கள் பேச்சை கேட்பா. நீங்களும் அழகுமதியை நல்லபடியாக பார்த்துக்கங்க. இனி அழகுமதியால் எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு அழகுமதியோட அப்பா சொல்லும்போது அழகுமதி அமைதியாக இருக்காங்க.
சரி, நீங்கள் பேசிட்டீங்கல்ல, இனி எந்த பிரச்சனையும் வராமல் நாங்களும் பார்த்துக்கிறோம். அழகுமதி எங்கள் பேச்சை கேட்டாலே போதும் அப்படின்னு சொல்கிறாரு ராகவன். சம்மந்தி நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லும்போது அமைதியாக இருக்காங்க ராகவனும் ராஜலக்ஷ்மியும். இங்கே உடனே அழகுமதியோட அம்மாவும் அப்பாவும் அங்கேருந்து கிளம்புறாங்க. அழகுமதியோட அம்மா ரொம்பவே மனசு வேதனைப்படுறாங்க. சம்மந்தி நம்மளை வர வச்சு நம்மக்கிட்ட கேள்வி கேட்குறாங்க. அழகுமதியும் ஒரு பக்கம் நம்ம பேச்சை கேட்கவே மாட்டிக்கிறாளே அப்படின்னு ரொம்பவே மனசு வேதனைப்படுறாங்க. சுரேஷ் அழகுமதி கிட்ட கேள்வி கேட்குறாரு. இனி உன்னால் இந்த வீட்டில் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. நான் சொன்ன மாதிரியே இப்போவே என் அம்மா கிட்ட நீ மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு அழகுமதி கிட்ட சொல்கிறாரு சுரேஷ். இப்போவும் என்னால் எந்த பிரச்சனையும் வரல. வேணும்னே இப்படி தேவையில்லாமல் பிரச்சனை செய்கிறது ராஜலக்ஷ்மி அத்தை தான். அது மட்டும் இல்லாமல் நான் இப்படிலாம் பேசவும் இல்லை. நீங்கள் உண்மையை புரிஞ்சிக்காம என் பக்கம் இருக்கிற உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்காம என்கிட்ட கேள்வி கேட்குறீங்க. அது மட்டும் இல்லாமல் ராஜலக்ஷ்மி அத்தை உங்ககிட்ட வந்து சொன்னது எல்லாமே பொய் தான். அவங்க பேச்சை நீங்கள் கேட்காதீங்க அப்படின்னு சொல்லும்போது, பாத்தியா சுரேஷு, இப்போ தான் அழகுமதியோட அம்மாவும் அப்பாவும் வந்து பேசிட்டு போயிருக்காங்க. ஆனால் மறுபடியும் இப்படி தான் நான் பேசுவேன், உங்கள் பேச்சை கேட்கவே மாட்டேன்னு பேச ஆரம்பிச்சிட்டு அழகுமதி. இதுக்காக தான் சொன்னேன், அழகுமதி கொஞ்ச நாள் அவங்க அம்மா வீட்டில் இருக்கட்டும், அதுக்கப்புறம் நம்ம வீட்டுக்கு வரட்டும், அப்போ தான் நம்மளோட அருமை பெருமை என்னன்னு அழகுமதி புரிஞ்சுப்பான்னு சொன்னேன். நீங்கள் யாராவது என் பேச்சை கேட்டிங்களா? இப்போ பாருங்க, மறுபடியும் அழகுமதி என்னெல்லாம் பேசுகிறா பாருங்க. நான் எதுக்காக பொய் சொல்லணும் அப்படின்னு பேச ஆரம்பிக்கிறாங்க. உடனே சுரேஷ் வந்து, அம்மா நீங்கள் அமைதியாக இருங்கம்மா, நான் பேசிக்கிறேன். எனக்கு உங்கள் மேலே நம்பிக்கை இருக்குது. நீங்கள் என்ன சொன்னாலும் நான் அப்படியே கேட்பேன். நீங்கள் சொல்கிறது எல்லாமே உண்மைதான்னு எனக்கு தெரியும். நீங்கள் எதுக்குமா அழகுமதி பேச்சை கேட்டு மனசு வேதனைப்படுறீங்க? நீங்கள் அமைதியாக இருங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு, என்ன அழகுமதி, நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், நீ என் பேச்சை கேட்காம என் அம்மா கிட்ட கேள்வி கேட்குற. என் அம்மா எதுக்காக பொய் சொல்லணும்? நீ இப்படி தான் பேசியிருப்பேன்னு எனக்கு தெரியும். உன்னை பற்றி எனக்கு தெரியாதா? எப்போ பார்த்தாலும் என்கிட்டயே என்னெல்லாம் பேசி பிரச்சனை செய்வ, அதே மாதிரி என் அம்மாக்கிட்டேயும் கேள்வி கேட்டிருக்க. நீ வந்து எங்களை புரிஞ்சுக்காம பேசியிருக்க. அதான் என் அம்மா இவ்வளோ மனசு வேதனைப்படுறாங்க. அது மட்டும் இல்லாமல் நீயும் இந்த வீட்டு மருமக தான். என்னைக்காவது கிச்சனில் இருக்க வேலையை செய்யணும், எங்கள் அம்மா சொல்கிற வேலையை செய்யணும்னு நான் உங்ககிட்ட சொல்லியிருப்பேனா? இல்லை என் பேச்சை நீ கேட்கணும்னு சொல்லியிருப்பேனா? இல்லையே. நான் தான் உங்ககிட்ட பேசுகிறதே இல்லையே. அப்புறம் எதுக்கு தேவையில்லாமல் பிரச்சனை செய்கிற? இந்த வீட்டு மருமகளா நீ பொறுப்பாக இருந்தால் போதும்னு நினச்சேன். அதனால தான் நீ காலேஜுக்கு போகிறதுக்கும் வேலைக்கு போகிறதுக்கும் உனக்கு நான் சப்போர்ட் பண்ணேன், உனக்காக நான் பேசினேன். அப்போது நீ என்னை புரிஞ்சுக்கலல்ல. நீ மட்டும் என் அம்மா கிட்ட மன்னிப்பு கேட்டா இந்த பிரச்சனையெல்லாம் சரியாயிரும். ஆனால் நீ என் பேச்சை கேட்க மாட்டேன்னு தெரியும். ஆனால் இப்போ என் அம்மா பொய் சொல்கிறாங்கன்னு இப்படிலாம் நீ பேசுகிறல்ல, அதனால் நீ எதுக்கு இங்கே வீட்டில் இருக்கணும்? என் அம்மா பேச்சை கேட்க மாட்டேன், எங்கள் யாரையும் புரிஞ்சுக்க மாட்டேன். ஆனால் நீ சொல்கிற எல்லாமே உண்மைன்னு நாங்கள் நம்பணும். நீ சொல்ல வரதை நாங்கள் புரிஞ்சுக்கணும், அப்படி தானே? அப்படி எந்த அவசியமும் இல்லை. முதல்ல இங்கேருந்து கிளம்பு. அதான் உங்கள் அம்மா அப்பா வந்தாங்கல்ல, அவங்க கூடவே கிளம்பியிருக்க வேண்டியது தானே? அவங்க எப்படியாவது நீ இங்கேயே இருக்கணும்னு பேசி அமைதியாக கிளம்பிட்டாங்க. ஆனால் நீ மறுபடியும் இப்படி தேவையில்லாமல் பேசி பிரச்சனை செய்கிற. நீ திருந்தவே மாட்ட. உன்கிட்ட பேசுகிறதுல எந்த பிரயோஜனமும் இல்லை. முதல்ல இங்கேருந்து கிளம்பு. என் அம்மா கிட்ட மன்னிப்பு கேட்டால் இந்த வீட்டில் இருக்கலாம். அது மட்டும் இல்லை, இனி நீ வேலைக்கு போகணுமா வேண்டாமான்னு என் அம்மா தான் யோசிச்சு ஒரு நல்ல முடிவாக எடுக்கணும். இனி நீ என் அம்மா பேச்சை கேட்கணும். உன்னால் இந்த வீட்டில் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. நீ மருமகளாக வந்ததுக்கப்புறமா தான் இந்த வீட்டில் பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை வருது. ஏன் என்னைக்காவது எனக்கு நீ சமைச்சு கொடுத்துருக்கியா? இல்லை வீட்டில் இருக்க எல்லாருக்கும் என்ன வேணும்னு கேட்டு நீ வந்து சமைச்சு கொடுத்துருக்கியா? இல்லையே. எங்களுக்காக எந்த வேலையும் செய்ய மாட்ட, எங்கள் பேச்சை கேட்க மாட்ட. ஆனால் நீ இந்த வீட்டு மருமகளா நீ சொல்கிற எல்லாத்தையும் நாங்கள் கேட்கணும், அப்படி தானே? எந்த அவசியமும் இல்லை. என் அம்மா அப்பா கிட்ட மன்னிப்பு கேட்டால் நீ இந்த வீட்டில் இருக்கலாம். இல்லையா, இப்போவே இங்கேருந்து கிளம்பு. அது மட்டும் இல்லாமல் என் அம்மா ரொம்ப மனசு வேதனைப்படுறாங்க. நீ பேசின பேச்சால் என் வீட்டில் இருக்க எல்லாரும் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அதனால் மறுபடியும் இப்படி நீ பேச மாட்டேன்னு நினச்சேன். நீ என்னையே எதிர்த்து பேசுகிற. இதுக்கு மேலே நான் பொறுமையாக இருந்தாலும் எந்த பிரயோஜனமும் இல்லை. அதனால் நீ பேசாமல் இங்கேருந்து கிளம்பு. அப்போ தான் நாங்கள் எல்லோரும் நிம்மதியாக இருக்க முடியும் அப்படின்னு ரொம்ப கோபமாக பேசுகிறது மட்டும் இல்லாமல் இப்போவே நீ இங்கேருந்து கிளம்பணும் அப்படின்னு ரொம்ப கோபமாக பேச, இங்கே சுரேஷ் பேசுகிறத கேட்டுட்டு உடனே அழகுமதி சொல்கிறாங்க, பரவாயில்லைங்க, இங்கே ராஜலக்ஷ்மி அத்தை இப்படிலாம் நீங்கள் பேசணும்னு நினச்சாங்க. இதே மாதிரி நீங்களும் பேச ஆரம்பிச்சிட்டிங்க. பரவாயில்ல. ஆனால் ராஜலக்ஷ்மி அத்தை சொல்கிறது எல்லாமே பொய் தான்னு நீங்கள் சீக்கிரமாகவே புரிஞ்சுப்பீங்க. அந்த சமயம் நீங்கள் என்னை தேடி வந்து மன்னிப்பு கேட்டாலும் நான் உங்களை மன்னிக்கவும் மாட்டேன். அதே மாதிரி இந்த வீட்டுக்கு நான் மறுபடியும் வரவும் மாட்டேன் அப்படின்னு சொல்லும்போது,
நாங்கள் யாரும் வந்து உன்கிட்ட மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா தேவையில்லாமல் பேசி பிரச்சனை செஞ்சது நீ தான் அழகுமதி. நீ தான் என் அம்மா கிட்ட மன்னிப்பு கேட்கணும். அப்போ தான் இந்த வீட்டில் நீ மருமகளாக இருக்க முடியும். இல்லைனா இப்போவே நீ கிளம்பலாம் அப்படின்னு சொன்ன உடனே மலர் வந்து சொல்கிறாங்க, என்ன சுரேஷ் எதுக்காக இப்படிலாம் பேசுகிற, நான் சொல்கிறத புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அழகுமதி, சுரேஷ் தான் இவ்வளோ சொல்கிறான்ல, ராஜலக்ஷ்மி அத்தைக்கிட்ட நீ மன்னிப்பு கேட்டாதான் என்ன அப்படின்னு சொல்லும்போது, அக்கா என்ன பேசுகிறீங்க மலர் அக்கா, நீங்கள் இந்த வீட்டில் எவ்வளவோ பொறுப்பாக வேலை பார்க்குறீங்க, உங்களை யாரும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. நீங்கள் இப்படி ராஜலக்ஷ்மி அத்தை பேச்சை கேட்குறதுனால தான் என்கிட்டையும் அவங்க பிரச்சனை செய்கிறாங்க. உங்களை மாதிரி என்னால் பொறுமையாக இருக்க முடியாது. ஏன்னா ராஜலக்ஷ்மி அத்தை சொல்கிறது எல்லாமே பொய் தான்னு இவங்களுக்கு சீக்கிரமாகவே புரியும். அப்போ நான் பேசிக்கிறேன். ஆனால் இனியும் இந்த வீட்டில் இருந்தால் சரிப்பட்டு வராது, நான் கிளம்புறேன் அப்படின்னு ரொம்ப கோவமாக அழகுமதி அங்கேருந்து கிளம்புறாங்க. அழகுமதி அங்கேருந்து கிளம்புனாலும், அம்மா அப்பா நம்ம வீட்டுக்கு வந்தாங்க, உன்னால் இனி எந்த பிரச்சனையும் வரக்கூடாது, நீ தான் இந்த குடும்பத்தை நல்லா பார்த்துக்கணும், நீ நல்ல பேர் வாங்கணும்னு சொல்லிட்டு கிளம்புனாங்க. ஆனால் எப்படி என் அம்மா அப்பா வீட்டுக்கு போக முடியும், இப்போ எங்கே போகிறது, என்ன செய்கிறது அப்படின்னு ரொம்பவே மனசு வேதனைப்படுறாங்க இங்கே வந்து அழகுமதி. சுரேஷ் என் பேச்சை கேட்டிருந்தா உண்மை என்னன்னு கண்டிப்பாக புரிய வந்திருக்கும். எல்லாரும் உண்மையை புரிஞ்சுக்கிட்டு எனக்கு சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க. இங்கே ராஜலக்ஷ்மி அத்தை சொல்கிறது எல்லாமே பொய் தான்னு புரிஞ்சுப்பாங்க. ஆனால் என் பேச்சை யாருமே கேட்க மாட்டேங்கிறாங்களே. வீட்டில் இருக்க எல்லாரும் ராஜலக்ஷ்மி அத்தைக்கு தான் சப்போர்ட் பண்ணுறாங்க. ஆனால் நான் எந்த தப்பும் செய்யலைன்னு எப்படி இவங்களுக்கெல்லாம் புரிய வைக்கிறது? நான் என்ன பேசினாலும் என் பேச்சை யாரும் கேட்க மாட்டேங்கிறாங்கன்னு ரொம்பவே மனசு வேதனைப்படுறாங்க அழகுமதி. அந்த சமயம் அழகுமதியோட தங்கச்சி அழகுமதிக்கு ஃபோன் பண்ணுறாங்க. அக்கா நீ எப்படி இருக்க அப்படின்னு கேட்கும்போது, என்னாச்சு, நீ எதுக்கு ஃபோன் பண்ணியிருக்க அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை, அம்மாவும் அப்பாவும் வீட்டுக்கு வந்ததுலேருந்து உன்னை பற்றி தான் பேசிக்கிட்டே இருக்காங்க. அம்மா ரொம்பவே மனசு வேதனைப்படுறாங்க. உனக்காக சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சாலும் இப்போ வேறு வழி இல்லாமல் தான் உனக்காக பேச முடியலன்னு சொன்னாங்க. நீ எப்படி இருக்கன்னு கேட்கும்போது அழகுமதி அழுதுகிட்டே உண்மையை சொல்கிறாங்க. என் பேச்சை கேட்டிருந்தா நான் இப்போ நம்ம வீட்டுக்கு சந்தோஷமாக வந்திருப்பேன். ஆனால் நீ இந்த வீட்டு மருமக இங்கே தான் இருக்கணும்னு அம்மாவும் அப்பாவும் சொன்னாங்க. இப்போ நான் இந்த வீட்டில் இருக்கவே கூடாதுன்னு சுரேஷ் என்னெல்லாம் பேசினார் தெரியுமா அப்படின்னு நடந்த உண்மையை சொல்லும்போது, அக்கா என்னக்கா இப்படிலாம் சொல்கிற, என்னாச்சுக்கா, இப்போ நீ எங்கே இருக்க அப்படின்னு அழகுமதியோட தங்கச்சி ரொம்பவே பதட்டமாக கேட்குறாங்க. அழகுமதி சொல்கிறாங்க, என் வாழ்க்கையை நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் யாரும் என்னை பற்றி யோசிக்க வேண்டாம். எப்படியோ இந்த கல்யாணமே வேண்டான்னு சொன்னேன், ஆனால் கண்டிப்பாக சுரேஷை கல்யாணம் பண்ணிக்கணும்னு அப்பாவும் அம்மாவும் பேசினதால இந்த வீட்டுக்கு மருமகளாக வந்தேன். இப்போ நான் தான் நல்லா அனுபவிக்கிறேன், என்னை பற்றி யாரும் யோசிக்க வேண்டாம் அப்படின்னு அழுதுகிட்டே அழகுமதி ஃபோனை வைக்கிறாங்க. மலர் ரொம்ப கோவமா, என்ன சுரேஷு, நான் எவ்வளவோ பேசினேன், நீ ஏன் என்னை புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிற, ராஜலக்ஷ்மி அத்தை சொல்கிறாங்கன்னா அவங்க சொல்கிறது எல்லாமே உண்மைன்னு நீ ராஜலக்ஷ்மி அத்தையை நம்புகிற, ஆனால் ஏன் அழகுமதி பேச்சை கேட்கவே மாட்டேங்கிற, அழகுமதி என்ன சொல்ல வரான்னு நீ கேட்டிருக்கலாமே அப்படின்னு சொல்லும்போது, மலரணி நீங்கள் பேசுனா நான் கேட்பேன், அழகுமதி எப்பயுமே எனக்கு தர வேண்டிய மதிப்பு மரியாதையே தரதில்லை, இந்த வீட்டில் இருக்க யாரையும் புரிஞ்சுக்கிறதில்ல, அம்மா கிட்ட எதுக்கு தேவையில்லாமல் பேசி பிரச்சனை செய்யணும், என் அம்மா எவ்வளோ மனசு வேதனைப்படுறாங்க, நீங்களும் இந்த வீட்டு மருமக தான், ஆனால் எவ்வளோ பொறுப்பாக அக்கறையாக எங்கள் எல்லாரையும் பார்த்துக்கிறீங்க, ஆனால் அழகுமதி யார் பேச்சையும் கேட்காம எதுக்கு இந்த வீட்டில் இருக்கணும் அப்படின்னு சொல்லும்போது, இல்லை ராஜலக்ஷ்மி அத்தை சொல்கிறது எல்லாமே உண்மைன்னு நீ நம்புறியா சுரேஷ்னு கேட்கும்போது, உடனே சுரேஷ் அமைதியாக மலரை பார்க்குறாங்க. உடனே பாக்கியராஜ் சொல்கிறாங்க, அம்மா வேணும்னே அழகுமதி இந்த வீட்டில் இருக்கக்கூடாதுன்றதுக்காக தான் இப்படிலாம் பேசியிருக்காங்கன்னு எனக்கு தெரியும், நான் புரிஞ்சுக்கிறேன். சுரேஷ் நீ ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிற, அழகுமதி பக்கம் இருக்கிற உண்மையை புரிஞ்சுக்கிட்டு அழகுமதிக்கு நீ சப்போர்ட் பண்ணி பேசியிருந்தா இப்படி ஒரு பிரச்சனை வந்திருக்காது, அழகுமதியும் நம்ம வீட்டில் இருந்திருப்பாங்கல்ல அப்படின்னு மலரும் பாக்கியராஜும் சுரேஷ் கிட்ட கேள்விக்கு மேலே கேள்வி கேட்குறாங்க. இங்கே சுரேஷ் பதில் பேச முடியாமல் அமைதியாக அங்கேருந்து கிளம்புறாரு. என்ன மலரு, இந்த வீட்டில் யாருமே நம்ம பேச்சை கேட்க மாட்டேங்கிறாங்க, இப்போ அழகுமதி எங்கே இருக்காங்க அப்படின்னு ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்கிறாரு பாக்கியராஜ். கொஞ்சம் பொறுமையாக இருங்க, ஏற்கனவே ராகவன் மாமா, ராஜலக்ஷ்மி அத்தை எல்லாரும் அழகுமதி மேலே ரொம்ப கோபமாக இருக்காங்க, சுரேஷ்கிட்ட பேசியிருக்கோம்ல, சுரேஷ் கண்டிப்பாக அழகுமதியை மறுபடியும் நம்ம வீட்டுக்கு கூப்பிட்டு வருவான், நீங்கள் பொறுமையாக இருங்க அப்படின்னு சொல்கிறாங்க மலர். அழகுமதி ரொம்ப கோபமாக போலீஸ்கிட்ட உதவி கேட்குறதுக்காக போகிறாங்க. எப்படியாவது நம்ம பக்கம் இருக்கிற உண்மையை புரிய வைக்கணும் அப்படின்னு போலீஸ்கிட்ட உதவி கேட்குறாங்க. சார் ராஜலக்ஷ்மி அத்தை என்னை புரிஞ்சுக்காமல் எப்பயும் பிரச்சனை செய்கிறாங்க,
நான் அவங்க வீட்டுக்கு மருமகளா வந்தது அவங்களுக்கு பிடிக்கல. நான் என்ன சொன்னாலும் பிரச்சனை செய்றாங்க. நான் வேலைக்கு போறது பிடிக்கல. நான் அவங்க வீட்ல இருக்க வேலைய செஞ்சாலும் பிடிக்கல. அதனால தேவையில்லாம பேசி நெறைய பிரச்சனை செய்றாங்க. என் வீட்டுக்காரர் சுரேஷும் என்ன புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாரு. அது மட்டும் இல்லாம என் அப்பா, அம்மாவையும் புரிஞ்சுக்காம ரொம்பவே ஏளனமா பேசுறாங்க. அதனால இப்ப எங்க போறதுன்னு தெரியாம தான் உங்ககிட்ட வந்து உதவி கேட்குறேன் அப்படின்னு அழுதுகிட்டே அழகுமதி உண்மைய சொல்றாங்க. சரி நாங்க உங்க வீட்டுக்கு வந்து என்னன்னு கேட்குறோன்னு சொல்லும்போது, சார் இங்க ராஜலக்ஷ்மி அத்தை என்னலாம் பேசுனாங்கன்னு என்கிட்ட ஆதாரம் இருக்கு சார் அப்படின்னு சொல்றாங்க. என்ன சொல்றீங்க? அப்படின்னு கேட்கும்போது, ஆமா சார். என்கிட்ட ஆதாரம் இருக்கு. இப்படிதான் அவங்க எப்பயுமே பிரச்சனை செய்வாங்க. உடனே நானும் அவங்களுக்கு அவங்க சொல்ற வேலைய செய்வேன். அவங்க என்ன சொன்னாலும் அந்த வேலைய நாங்க செய்யணும். அப்படி நாங்க செய்யலனா இப்படிதான் கேள்வி கேட்பாங்க, பிரச்சனை செய்வாங்க. புரிஞ்சுக்காம பேசுவாங்க. ஆனா இங்க சுரேஷு, பாக்யராஜ் வந்த உடனே அவங்க வந்து எங்களால தான் பிரச்சனை வந்ததுன்னு பொய் சொல்வாங்க. எவ்வளோ நாள் தான் சார் அவங்க பேசுறத கேட்டுட்டு பொறுமையா இருக்க முடியும்? என்ன மருமகளா ஏத்துக்க மாட்டிக்கிறாங்க. நான் அந்த வீட்டு மருமகளா இருக்கிறது அவங்களுக்கு பிடிக்கல. அதனால எப்படியாவது பிரச்சனை செய்யணும். நான் எங்க அம்மா வீட்டுக்கு வரணும்னு நெனச்சாங்க. அவங்க நெனச்ச மாதிரியே இப்ப இப்படிலாம் நடந்துருச்சு சார் அப்படின்னு சொல்லும்போது, தன்னுடைய ஃபோன்ல இருந்த ஆதாரத்தையும் காமிக்கிறாங்க. ராஜலக்ஷ்மி மலர்கிட்ட எப்படியெல்லாம் பேசுவாங்க, தேவையில்லாம பேசி எப்படிலாம் பிரச்சனை செய்வாங்க. இங்க வந்து அ அழகுமதி அமைதியா இருக்கும்போது, இங்க ராஜலக்ஷ்மி என்னலாம் கேள்வி கேட்டாங்க, எதுக்கு இப்படியெல்லாம் பிரச்சனை செஞ்சாங்கன்ற உண்மையவும் ஆதாரத்தோட புரிய வைக்கிறாங்க. சார் நான் இப்போ எங்கள் அம்மா வீட்டுக்கு தான் சார் போகிறேன். ஆனால் மறுபடியும் சுரேஷ் வீட்டுக்கு நான் மருமகளா போகணும்னா, நீங்கள் எனக்கு உதவி செஞ்சால் மட்டும்தான் சார் அங்கே மருமகளா போக முடியும் அப்படின்னு உண்மைய சொல்லிட்டு, அழகுமதி தன்னுடைய ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகிறாங்க. அவங்க ஃப்ரெண்டு வீட்டிலேயே தங்குறாங்க. அழகுமதியோட அம்மா மலருக்கு ஃபோன் பண்ணுறாங்க. மலரு அழகுமதி எங்க அப்படின்னு கேட்கும்போது, எல்லா உண்மையவும் அழகுமதியோட அம்மா கிட்ட சொல்கிறாங்க. உடனே அழகுமதியோட அம்மா அழுதுகிட்டே, இப்போ மலரு அழகுமதி எங்கே போயிருக்கான்னு தெரியுமா அப்படின்னு சொல்லும்போது, அப்போ உங்கள் வீட்டுக்கு வரலையான்னு கேட்குறாங்க. இல்லை மலரு, அழகுமதி இன்னும் எங்கள் வீட்டுக்கு வரல. ரொம்பவே பதட்டமாக இருக்குன்னு சொல்லும்போது, நான் சுரேஷ் கிட்ட சொல்கிறேன். கண்டிப்பாக அழகுமதியை வந்து நான் கூப்பிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வைக்கிறாங்க மலரு. சுரேஷு, அழகுமதி அவங்க அம்மா வீட்டுக்கு போகலன்னு இப்போ தான் அவங்க ஃபோன் பண்ணி சொன்னாங்க. இப்போ அழகுமதி எங்கே இருக்கான்னு தெரியல. நீ தான் வந்து அழகுமதி எங்கே இருக்கிறான்னு கண்டுபிடிக்கணும். அழகுமதியை நம்ம வீட்டுக்கு கூப்பிட்டு வரணும் அப்படின்னு சொல்லும்போது, அழகுமதி நம்ம பேச்சை கேட்டிருந்தா நம்ம வீட்டிலேயே இருந்திருப்பா. என் பேச்சை கேட்காததுனால தானே நான் இவ்வளோ சொல்லியும் நான் இனி இங்கே இருக்கவே மாட்டேன்னு கிளம்பி போனா. இப்போ அழகுமதி எங்கே போயிருக்கான்னு நான் எதுக்காக கண்டுபிடிக்கணும்? அதெல்லாம் அழகுமதி கண்டிப்பாக அவங்க வீட்டுக்கு தான் போயிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு, மலரணி உங்களுக்கு தான் நிறைய வேலை இருக்கும்ல. நீங்கள் எதுக்கு அழகுமதியை பற்றி யோசிக்கிறீங்க? அமைதியாக உங்கள் வேலையை பாருங்க. இனி அழகுமதியை பற்றி என்கிட்ட பேசாதீங்க. அழகுமதி மறுபடியும் இந்த வீட்டுக்கு வரவே கூடாது அப்படின்னு சுரேஷ் ரொம்பவே கோவமாக பேசுகிறாரு. இங்கே அழகுமதி போலீஸ்கிட்ட உதவி கேட்டதால ராஜலக்ஷ்மியோட வீட்டுக்கு போலீஸ் வராங்க. அந்த சமயம் ராஜலக்ஷ்மி மலர்கிட்ட கேள்வி கேட்குறாங்க. தேவையில்லாமல் பிரச்சனை செய்கிறாங்க. மலர் பதில் பேசாமல் அமைதியாக இருக்காங்க. என்ன நீ வந்து வீட்டில் இருக்க வேலையெல்லாம் செய்கிற? எப்படி அழகுமதி அவங்க அம்மா வீட்டுக்கு போனாங்களோ அதே மாதிரி நீயும் சரியாக வேலை செய்ய மாட்டேங்கிறேன்னு உங்கள் அம்மா வீட்டுக்கு தான் போகணும். என் பேச்சை கேட்டால் மட்டும்தான் இந்த வீட்டில் இருக்க முடியும். பார்த்தல்ல அழகுமதி எதுவுமே பேசலை. நான் தான் தேவையில்லாமல் பேசி பிரச்சனை செஞ்சேன். ஆனால் சுரேஷு எல்லாரும் என் பேச்சை தானே கேட்டாங்க. நான் சொல்கிறது எல்லாமே உண்மைன்னு நம்பினாங்க. அதனால் அழகுமதி அவங்க அம்மா வீட்டுக்கு கிளம்பி போயிட்டா. இதே மாதிரி நீயும் என் பேச்சை கேட்காம சரியாக வேலை செய்யாமல் இருந்தனா அப்புறம் நீயும் உங்கள் அம்மா வீட்டுக்கு தான் போகணும். புரியுதா மலரு அப்படின்னு ரொம்ப கோபமாக பேசுகிறாங்க. அத்தை நான் இப்போ என்னத்தை செஞ்சேன்? நீங்கள் கேட்ட மாதிரி சாப்பாடெல்லாம் செஞ்சு கொடுத்துருக்கேன். நான் என்ன வேலை செஞ்சாலும் ஏதாவது ஒரு பிரச்சனை செய்கிறீங்களே அப்படின்னு சொல்லும்போது, என்ன எதிர்த்து பேசுறியா அப்படின்னு சொல்கிறாங்க. அத்தை நான் எதிர்த்து பேசலை, உண்மையை புரிய வைக்கிறேன். அத்தை நீங்கள் ஏன் அத்தை இப்படிலாம் பிரச்சனை செய்கிறீங்க? உங்களால தானே சுரேஷ் வந்து அழகுமதியை புரிஞ்சுக்காம தேவையில்லாமல் பேசினதால அழகுமதி இங்கேருந்து கிளம்பிட்டாங்க. அழகுமதி இப்போ எங்கே இருக்காங்கன்னு தெரியல. அவங்க அம்மா வீட்டுக்கு போகலை. நீங்கள் பொறுமையாக இருந்திருந்தா இப்படி ஒரு பிரச்சனை வந்திருக்குமான்னு கேள்வி கேட்கும்போது, என்ன மலரு அழகுமதிக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுற? நான் இப்போவும் சொல்கிறேன், அழகுமதிக்கு நீ சப்போர்ட் பண்ணக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் என் பேச்சை மட்டும்தான் கேட்கணும். புரியுதா மலரு அப்படின்னு ராஜலக்ஷ்மி பேசிகிட்டு இருக்கும்போது அந்த சமயம் ராஜலக்ஷ்மி வீட்டுக்கு போலீஸ் வராங்க. ராஜலக்ஷ்மி பேசுகிறதெல்லாம் கவனிக்கிறாங்க. அழகுமதி சொன்னது எல்லாமே உண்மைன்னு புரிஞ்சுக்கிறாங்க. அங்கே சுரேஷ் வந்த உடனே, சார் நீங்களா அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம் சுரேஷு, உங்கள் வீட்டில் இப்படி ஒரு பிரச்சனை வரும்னு நான் யோசிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லும்போது, சார் என்ன சார் சொல்கிறீங்க? எனக்கு ஒன்றுமே புரியலன்னு சொல்லும்போது, ஆமாம் ராஜலக்ஷ்மி உங்கள் அம்மா தானே அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம் சார் அவங்க ஏற்கனவே ரொம்ப முடியாமல் இருந்தாங்க. அவங்கள ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லும்போது, இப்போ நான் வரும்போது பார்த்தேன் மலர்கிட்ட ரொம்ப கோபமாக பேசினாங்க.
இப்போ என்ன இப்படிலாம் பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லும்போது, இல்லை சார் அப்படின்னு உண்மையை சொல்லும்போது, அழகுமதி எங்ககிட்ட வந்து உதவி கேட்டிருக்காங்க. அழகுமதி இப்படிலாம் வந்து ராஜலக்ஷ்மி பேசுகிறாங்க, தேவையில்லாமல் பிரச்சனை செய்கிறாங்கன்னு சொன்னப்ப இவங்க கிட்ட பேசி புரிய வைக்கணும்னு நினச்சேன். ஆனால் நான் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா ராஜலக்ஷ்மியை பற்றி ரொம்ப தெளிவாக புரிஞ்சுக்கிட்டேன். என்ன நீங்கள் உங்கள் மருமக கிட்ட இப்படிலாம் பேசுகிறீங்க? அவங்க நீங்கள் சொல்கிற எல்லா வேலையும் செய்கிறாங்க, ஆனாலும் புரிஞ்சுக்காம பேசுகிறீங்க. இதே மாதிரி அழகுமதி கிட்ட பேசி அவங்க அம்மா வீட்டுக்கு அனுப்பிட்டீங்களா? அவங்களுக்கு ஏன் இவ்வளோ பிரச்சனை செய்கிறீங்க? நீங்களும் பொறுப்பான மாமியாராக இருந்தால் அவங்களும் நல்ல மருமகளாக இருப்பாங்க. நீங்கள் தான் அவங்களுக்கு உதவி செய்யாமல், எந்த வேலையும் செய்யாமல், கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாமல் இருக்கீங்க. அப்புறம் எதுக்கு உங்கள் மருமக கிட்ட இவ்வளோ கேள்வி கேட்குறீங்க? அவங்க தான் சொல்கிறாங்கல்ல, நீங்கள் ஏன் அவங்க பேச்சை கேட்க மாட்டேங்கிறீங்க? மலரு, வீட்டில் என்னெல்லாம் நடந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியும்ல, உண்மையை நீங்கள் சொல்லுங்கள். அப்போ தான் அழகுமதிக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ண முடியும்னு சொல்லும்போது, மலரு, நான் உன்னை எவ்வளோ நல்லா பார்த்துக்கிறேன் மலரு, நீ உண்மையை சொல்லு மலரு அப்படின்னு சொல்கிறாங்க ராஜலக்ஷ்மி. இந்த அழகுமதி வேணும்னே என்னை தலகுனியை வைக்கிறதுக்காக இப்படி ஒரு வேலை செஞ்சுருக்காளே. மலரு, நீ என்னை பற்றி பெருமையாக பேசணும், என்னை பாராட்டி பேசணும் அப்படின்னு சொல்லும்போது, இங்கே பிரச்சனைக்கு காரணமே ராஜலக்ஷ்மி அத்தை தான். அழகுமதி அமைதியாக தான் இருந்தாங்க, அவங்களால எந்த பிரச்சனையும் வரல. வேணும்னே பிரச்சனை செஞ்சது மட்டும் இல்லாமல் தேவையில்லாத வேலையை செய்கிறாங்க ராஜலக்ஷ்மி அத்தை. அழகுமதி உங்ககிட்ட உதவி கேட்டிருக்காங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா அப்போ தானே உங்களுக்கும் உண்மை என்னன்னு தெரியும். ராஜலக்ஷ்மி அத்தை இப்படி தான், அவங்க பேச்சை நாங்கள் கேட்கணும், இல்லைனா நீ இந்த வீட்டில் இருக்க முடியாது அப்படின்னு தேவையில்லாமல் பேசுவாங்க. ஏன் இப்போ கூட அவங்க சொன்ன வேலையை தான் செஞ்சேன், ஆனால் என்னை புரிஞ்சுக்காமல் இப்படி தான் பேசுகிறாங்க. அழகுமதி வேலைக்கு போகிறது ராஜலக்ஷ்மி அத்தைக்கு பிடிக்கல, அழகுமதி சம்பாதிக்கிறதும் பிடிக்கல. எப்போ பார்த்தாலும் ஏதாவது சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அதனால தான் அழகுமதி இங்கேருந்து கிளம்பி போனான். இப்போ எங்கே இருக்கான்னு கூட தெரியல. பிரச்சனைக்கு காரணமே ராஜலக்ஷ்மி அத்தை தான் அப்படின்னு மலர் ரொம்ப தெளிவாக உண்மையை சொல்கிறாங்க. இதெல்லாம் கேட்டுட்ருக்க ராகவன் ரொம்பவே பதட்டமாக இருக்காரு. என்ன, நம்ம வீட்டுக்கு போலீஸ் வந்திருக்காங்க, இங்கே உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னு கேள்வி கேட்டால் இங்கே மலர் எல்லா உண்மையும் தெளிவாக சொல்கிறா. அப்போ ராஜலக்ஷ்மி சொன்னது எல்லாமே பொய் தானா அப்படின்னு அப்போ தான் ராகவனுக்கு உண்மை புரிய வருது. ராஜலக்ஷ்மி, அப்போ நீ தான் தேவையில்லாமல் பேசுனியான்னு கேட்கும்போது, அப்படியெல்லாம் இல்லைங்க, மலர் பொய் சொல்கிறா அப்படின்னு சொல்லும்போது, ராஜலக்ஷ்மி அத்தை, நான் பொய் சொல்லலை, அதே மாதிரி அழகுமதிக்கு சப்போர்ட் பண்ணலை, உண்மையை தான் சொல்லிகிட்ருக்கேன். இப்போ கூட நீங்கள் என்னெல்லாம் பேசுனீங்க, என் பேச்சை நீ கேட்கலனா இந்த வீட்டு மருமகளாக இருக்க முடியாது, அப்புறம் உங்கள் அம்மா வீட்டுக்கு தான் போகணுன்னு எப்போ பார்த்தாலும் இப்படி தானே பேசுவீங்க. நான் உங்கள் வீட்டு மருமக, உங்கள் பேச்சை தான் கேட்குறேன். என்னைக்காவது என்ன புரிஞ்சுக்கிட்டு பேசியிருக்கீங்களா? இல்லையே. நீங்கள் பேசுகிறதெல்லாம் கேட்டுட்டு நான் வேணும்னா பொறுமையாக இருக்கலாம், அப்புறம் அழகுமதி எப்படி பொறுமையாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லும்போது, இப்போ நான் சொல்கிறத கேளுங்க. நீங்கள் உங்கள் சம்மந்திக்கிட்ட மன்னிப்பு கேட்டு இந்த பிரச்சனையெல்லாம் சரியானா நாங்களும் அமைதியாக இருப்போம், இல்லைனா அழகுமதிக்கு சப்போர்ட் பண்ணுவோம். ஏன்னா எங்களுக்கு உண்மை என்னென்னு தெரிஞ்சிருக்கு. நீங்கள் அழகுமதிக்கிட்ட பேசுங்க. இந்த பிரச்சனையெல்லாம் சரியாயிருச்சுன்னா அழகுமதி சந்தோஷமாக உங்கள் வீட்டுக்கு மருமகளாக வரணும். நீங்கள் தான் அழகுமதியை உங்கள் வீட்டுக்கு கூப்பிட்டு வரணும். இல்லைனா என்றைக்குமே நீங்களும் ராகவனும் வெளியில் வர முடியாது. நீங்கள் 2 பேரும் செய்கிற பிரச்சனையால் இப்போ அழகுமதி எங்கே இருக்காங்கன்னு தெரியலன்னு வேற மலர் சொல்கிறாங்க. நீங்கள் அவங்க எங்கே இருக்காங்கன்னு கண்டுபிடிச்சி அவங்கக்கிட்ட மன்னிப்பு கேளுங்க. இல்லைனா கண்டிப்பாக உங்களுக்கு தான் பிரச்சனை வரும். என்ன சுரேஷு, இதெல்லாம் உங்கள் அம்மா கிட்ட சொல்ல மாட்டிங்களா? உங்கள் அம்மா பேச்சை கேட்க வேண்டியதான், ஆனால் உண்மை என்னென்னு தெரிஞ்சுக்காம என்ன நீங்களும் இப்படிலாம் பேசியிருக்கீங்க சுரேஷு, இதெல்லாம் சரியில்லை அப்படின்னு சொல்லும்போது, அப்படிலாம் இல்லை சார், என் அம்மா உண்மையை தான் சொல்லுவாங்கன்னு சொல்லும்போது மலர் சொல்கிறாங்க, என்ன சுரேஷு, நான் தான் உண்மையை சொல்கிறேன்ல, அவங்களுக்கும் எல்லா உண்மையும் தெரியும். ஏன்னா அவங்க நம்ம வீட்டுக்கு வரும்போது ராஜலக்ஷ்மி அத்தை என்னெல்லாம் பேசிகிட்டு இருந்தாங்கன்னு அவங்களும் உண்மையை தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது சுரேஷ் தலை குனிஞ்சு நிற்கிறாரு. ராஜலக்ஷ்மி, நீங்கள் உங்கள் மருமக அழகுமதி கிட்ட மன்னிப்பு கேட்டு மறுபடியும் உங்கள் வீட்டுக்கு கூப்பிட்டு வரணும். இல்லைனா அழகுமதி எங்ககிட்ட உதவி கேட்டிருக்கிறதுனால நீங்கள் என்றைக்குமே வெளியில் வர முடியாது. சீக்கிரமாக யோசிச்சு ஒரு நல்ல முடிவாக எடுங்க. சுரேஷ், நீங்கள் சீக்கிரமாக கிளம்பி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. சுரேஷ் வந்து சொல்கிறாங்க, அம்மா என்னம்மா, ஏம்மா பொய் சொன்னீங்க? உங்களால் இப்போ நானும் தலை குனிஞ்சு நிற்கிறேன். அம்மா உங்களுக்கு தானம்மா சப்போர்ட் பண்ணேன், இப்போ பாருங்கள் உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு என்கிட்ட கேள்வி கேட்குறாங்க. இதெல்லாம் தேவையாம்மா? கொஞ்சம் பொறுமையாக இருந்திருக்கலாம்ல அப்படின்னு இங்கே ரொம்ப கோபமாக பேசுகிறாரு சுரேஷ். சுரேஷ், இல்லை நான் உண்மையை தான் சொன்னேன்னு சொல்லும்போது, அதான் மலரை நீ உண்மையை சொல்லிட்டாங்களே, அப்போவே அழகுமதி உங்ககிட்ட நான் பேசணும், உண்மையை சொல்லணும்னு சொன்னப்ப என்ன நடந்துச்சுன்னு கேட்டிருந்தா இப்படி ஒரு பிரச்சனை வந்திருக்காது. அப்பா, நீங்களும் அம்மா பேச்சை கேட்டு தானேப்பா எனக்கு ஃபோன் பண்ணீங்க, உண்மை என்னென்னு தெரியாமல் தானேப்பா ஃபோன் பண்ணீங்க, இப்போ பார்த்தீங்களா என்னையும் கேள்வி கேட்குறாங்க அப்படின்னு சுரேஷ் ரொம்ப கோபமாக பேச ராகவன் பதில் பேசாமல் அமைதியாக இருக்காரு.
என்ன ராஜலக்ஷ்மி, அழகுமதி கிட்ட மன்னிப்பு கேட்கணுமா? அழகுமதியை மறுபடியும் நம்ம வீட்டுக்கு கூப்பிட்டு வரணுமா? நம்ம சம்மந்தி கிட்ட மன்னிப்பு கேட்கணுமா? என்ன ராஜலக்ஷ்மி, அமைதியாக இருந்திருக்கலாம்ல. இப்போ பாரு, சம்மந்தி கிட்ட நான் மன்னிப்பு கேட்கணுமா? இதெல்லாம் நமக்கு தேவையா அப்படின்னு சொல்லும்போது, இல்லைங்க, நான் வேணும்னே இப்படிலாம் செய்யலைங்க. அழகுமதி பேசின பேச்சுக்கு நான் சரியான பதில் கொடுத்தேன், அவ்வளவுதான். ஆனால் இப்படிலாம் பிரச்சனை வரும்னு எனக்கு என்னங்க தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. நீ யோசிக்காம செஞ்ச இந்த வேலையால நாங்க எல்லாரும் தலை குனிஞ்சு நிற்கிறோம் ராஜலக்ஷ்மி அப்படின்னு சொல்லும்போது, இப்போ அழகுமதி எங்கே இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கணும். மலரு, அழகுமதிக்கு ஃபோன் பண்ணு. உடனே நான் அழகுமதியை பார்த்து பேசி மன்னிப்பு கேட்டு நம்ம வீட்டுக்கு கூப்பிட்டு வரேன். இல்லைனா எங்களுக்கு தான் நிறைய பிரச்சனை வரும். அப்புறம் நாங்கள் என்றைக்குமே வெளியில் வரவே முடியாது. அழகுமதி இப்படி போலீஸ்கிட்ட உதவி கேட்பான்னு நான் யோசிக்கவே இல்லை அப்படின்னு பதட்டமாக பேசுகிறாரு ராகவன். அழகுமதி எப்பயும் போல் வேலைக்கு போகிறாங்க. அந்த சமயம் ராகவன், ராஜலக்ஷ்மி, சுரேஷ் எல்லாரும் இங்கே அழகுமதியை பார்க்குறதுக்காக வந்திருக்காங்க. இங்கே அழகுமதி சொல்கிறாங்க, ஆமாம், நீங்கள் எல்லாரும் எதுக்கு இங்கே வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது, அழகுமதி என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே வந்து ராஜலக்ஷ்மி, நீங்கள் எதுக்கு என்கிட்ட மன்னிப்பு கேட்கணும்? நான் தான் உங்ககிட்ட பேசவே கூடாதுன்னு என் வேலையை பார்த்துட்ருக்கேன்ல அப்படின்னு சொல்லும்போது, உடனே ராகவன் வந்து, அழகுமதி இப்போ நீ எங்கே இருக்க அப்படின்னு கேட்கும்போது, நான் எங்கே இருந்தால் உங்களுக்கு என்ன? என் அம்மா அப்பாவும் நம்ம வீட்டுக்கு நீ வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. நீங்களும் என் பேச்சை கேட்காம தேவையில்லாமல் பேசி பிரச்சனை செஞ்சீங்க. நான் வேலைக்கு போகிறதே உங்களுக்கு பிடிக்காது. நீங்கள் எதுக்கு இப்போ இங்கே வந்திருக்கீங்க? எனக்கு நிறைய வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு காலேஜுக்கு வராங்க. இங்கே வந்து அழகுமதி, அழகுமதி எங்கள் பேச்சை கேளு. நீ மட்டும் எங்கள் பேச்சை கேட்கலனா அப்புறம் எங்களுக்கு தான் பிரச்சனை வரும்னு சொல்கிறாங்க ராஜலக்ஷ்மி. ஏன் இப்போ தான் உங்களுக்கு புரியுதா? என்னோட அருமை பெருமை என்னன்னு புரிஞ்சுக்கிட்டு என்னை தேடி வந்திருக்கீங்களா? உங்ககிட்ட பேச எனக்கு விருப்பமே இல்லை. என்ன சுரேஷ், நீங்கள் இவங்களை கூப்பிட்டு கிளம்புறீங்களா அப்படின்னு அழகுமதி ரொம்ப கோபமாக பேசுகிறாங்க. இல்லை அழகுமதி, நான் தான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும். நீ பேசாமல் நம்ம வீட்டுக்கு கிளம்பி வா அழகுமதி அப்படின்னு சொல்கிறாங்க ராஜலக்ஷ்மி. ராகவன் சொல்கிறாங்க, ஆமாம் அழகுமதி, இனி எங்களால் எந்த பிரச்சனையும் வராது. உன்னை நாங்கள் புரிஞ்சுக்கிட்டோம். அது மட்டும் இல்லாமல் நீ நம்ம வீட்டில் எந்த வேலையும் செய்ய வேண்டாம். நீ எப்பயும் போல் நீ வேலைக்கு போகலாம், உன்னுடைய வாழ்க்கையை சந்தோஷமாக பார்த்துக்கலாம். ஆனால் நீ கண்டிப்பாக எங்கள் வீட்டுக்கு வரணும் அப்படின்னு ராகவனும் ராஜலக்ஷ்மியும் பேசுகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நாங்கள் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்குறோம். நீ எங்கள் வீட்டுக்கு கண்டிப்பாக வரணும். உன்னை புரிஞ்சுக்காம தேவையில்லாமல் பேசிட்டோம், என்னை மன்னிச்சிரு அப்படின்னு ராகவனும் ராஜலக்ஷ்மியும் மன்னிப்பு கேட்குறாங்க. உடனே அழகுமதி சொல்கிறாங்க, நீங்கள் எதுக்காக என்கிட்ட மன்னிப்பு கேட்கணும்? அப்போவே உண்மையை சொல்லியிருந்தா நான் உங்கள் வீட்டிலே இருந்திருப்பேன். தேவையில்லாமல் பிரச்சனை செஞ்சது நீங்கள் தான் உண்மையை சொல்லாமல் சுரேஷ் உங்கள் பேச்சை கேட்கணும், உங்களை நம்பணும் அப்படின்றதுக்காக பொய் சொன்னீங்க. இப்போ என்னை தேடி வந்து மன்னிப்பு கேட்குறீங்க. என்னால் எப்படி உங்களை நம்ப முடியும்? உங்களால் எனக்கு எவ்வளவோ பிரச்சனை வந்திருக்கு. இனியாவது நான் சந்தோஷமாக என் வாழ்க்கையை பார்த்துக்கணுன்னு நினைக்கிறேன். அதனால் நீங்கள் இங்கேருந்து கிளம்புங்க, எனக்கு நிறைய வேலை இருக்குன்னு சொல்கிறாங்க. நாங்கள் வேணும்னா உன்னுடைய அம்மா அப்பா கிட்ட பேசுகிறோம், உங்கள் வீட்டுக்கு வரோன்னு சொல்லும்போது, விருந்துக்கு கூப்பிட்டப்ப எங்கள் வீட்டுக்கு வரமாட்டேன்னு சொல்லிட்டு நம்ம வீட்டிலேயே இருந்தீங்க. ஏன் உங்கள் வீட்டுக்கெலாம் வர முடியாதுன்னு பேசுனீங்களே, உங்கள் வீட்டுக்கு நாங்கள் ஏன் வரணும்னு கேள்வி கேட்டீங்க. இப்போ எங்கள் வீட்டுக்கு வரேன்னு சொல்கிறீங்க அப்படின்னு சுரேஷை பார்க்குறாங்க அழகுமதி. என்ன அழகுமதி, என் அம்மாவும் அப்பாவும் இவ்வளோ பேசுகிறாங்க, நீ புரிஞ்சிக்க மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லும்போது, இல்லை சுரேஷ், முதல்ல சம்மந்தியை பார்த்து பேசணும், அவங்கக்கிட்ட மன்னிப்பு கேட்கணும். நான் பேசின பேச்சால் அழகுமதியோட அப்பா ரொம்ப மனசு வேதனைப்பட்டிருப்பாரு. அவங்க பேசினாதான் அழகுமதி எங்கள் பேச்சை கேட்பா அப்படின்னு அழகுமதி கிட்ட மன்னிப்பு கேட்டது மட்டும் இல்லாமல் அழகுமதியோட அம்மா அப்பாவை பார்க்கறதுக்காக அவங்க வீட்டுக்கு போகிறாங்க ராஜலக்ஷ்மியும் ராகவனும். சம்மந்தி நீங்களா அப்படின்னு கேட்கும்போது, நாங்கள் தான் உங்கள் வீட்டுக்கு வந்திருக்கோம். அழகுமதி கிட்ட எவ்வளவோ பேசி பார்த்தோம், எங்களை புரிஞ்சிக்க மாட்டேங்கிறா. நீங்கள் தான் உங்கள் பொண்ணு அழகுமதி கிட்ட பேசணும். இங்கே அழகுமதி எந்த தப்பும் செய்யலைன்னு எங்களுக்கு தெரியும். அது மட்டும் இல்லாமல் அழகுமதி கிட்ட நாங்கள் மன்னிப்பு கேட்டோம். ஆனால் அழகுமதி எங்களை புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறா சம்மந்தி. நாங்கள் உங்களை எங்கள் வீட்டுக்கு வர வச்சது மட்டும் இல்லாமல் தேவையில்லாமல் கேள்வி கேட்டோம், எங்களை மன்னிச்சிருங்க அப்படின்னு அழகுமதியோட அம்மாக்கிட்டேயும் அப்பாக்கிட்டேயும் மன்னிப்பு கேட்குறாங்க ராஜலக்ஷ்மி. நான் தான் தேவையில்லாமல் பேசிட்டேன், நான் தான் அந்த பிரச்சனைக்கு காரணம்னு புரிஞ்சுக்கிட்டேன். அழகுமதி எங்கள் வீட்டு மருமக, அழகுமதியை நாங்களே எங்கள் வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறோம், நீங்கள் தான் அழகுமதி கிட்டே பேசணும் அப்படின்னு ராஜலக்ஷ்மி பேசுகிறாங்க. என்ன சம்மந்தி, நீங்களே வந்து இவ்வளோ பேசும்போது அழகுமதி கண்டிப்பாக உங்கள் வீட்டுக்கு வருவான்னு சொல்லும்போது, அழகுமதி கிட்ட சொல்லுங்கள், ஏற்கனவே போலீஸ்கிட்ட உதவி கேட்டிருக்காங்க. நாங்கள் மட்டும் அழகுமதியை மறுபடியும் எங்கள் வீட்டுக்கு கூப்பிட்டு போகலன்னா அப்புறம் நாங்கள் என்றைக்குமே வெளியில் வர முடியாது அப்படின்னு சொல்லும்போது, அப்போ தான் அழகுமதியோட அம்மாவும் அப்பாவும் புரிஞ்சுக்கிறாங்க. அழகுமதி செஞ்ச இந்த வேலையால் தான் ராகவனும் ராஜலக்ஷ்மியும் தேடி வந்து மன்னிப்பு கேட்குறாங்களா? அழகுமதி கண்டிப்பாக எங்கள் வீட்டுக்கு வரணும்னு வேற பேசுகிறாங்களா? இப்போ தான் நான் உண்மை என்னென்னு புரியுது அப்படின்னு யோசிக்கிறாங்க. அந்த சமயம் அழகுமதி வராங்க. என்னம்மா, எதுக்கு இவங்க நம்ம வீட்டுக்கு வந்திருக்காங்க?
நம்ம விருந்துக்கு கூப்பிட்டா வரமாட்டாங்க. பேசணும்னு நினச்சி நீங்கள் வீட்டுக்கு வந்தீங்கன்னா உங்ககிட்ட சரியாக பேச மாட்டாங்க, கேள்வி கேட்பாங்க, நம்மளை ஏளனமாக பேசுவாங்க. இப்போ என்ன இவ்வளோ அக்கறையாக பேசிகிட்டு இருக்காங்க? ராஜலக்ஷ்மி அத்தையை என்னால் நம்ப முடியாது அப்படின்னு சுரேஷை பார்க்கும்போது சுரேஷ் சொல்கிறாங்க, உண்மையை நான் புரிஞ்சுக்கிட்டேன், என்னை மன்னிச்சிரு அழகுமதி அப்படின்னு சொல்லும்போது இங்கே அழகுமதியோட அம்மாவும் அப்பாவும் இங்கே வந்து அழகுமதி கிட்ட பேசி புரிய வைக்கிறாங்க. ராஜலக்ஷ்மி அத்தை, நான் மட்டும் உங்கள் வீட்டு மருமக இல்லை, மலரக்காவும் நம்ம வீட்டு மருமக தான். எங்ககிட்ட நீங்கள் தேவையில்லாமல் பேசி பிரச்சனை செய்யக்கூடாது, எங்களை நீங்கள் புரிஞ்சுக்கணும். அப்படி மறுபடியும் பிரச்சனை செஞ்சீங்கன்னா நான் பொறுமையாகவே இருக்க மாட்டேன். உண்மையை புரிஞ்சுக்கிட்டு என்கிட்ட மன்னிப்பு கேட்டீங்க, என் அம்மா அப்பா கிட்டேயும் நீங்கள் மன்னிப்பு கேட்டீங்க, அதனால் உங்கள் வீட்டுக்கு வரேன் அப்படின்னு சொல்லும்போது ராகவன் சொல்கிறாங்க, சரி அழகுமதி, நீ எங்கள் வீட்டுக்கு வரணும் கண்டிப்பாக அப்படின்னு சொல்லிட்டு ராஜலக்ஷ்மி என்ன செய்யன்னு தெரியாமல் வேற வழி இல்லாமல் அழகுமதி கிட்ட மன்னிப்பு கேட்டது மட்டும் இல்லாமல் அழகுமதியோட அப்பா அம்மா கிட்டேயும் பேசி புரிய வச்சு அழகுமதியை மறுபடியும் தன்னுடைய வீட்டுக்கு கூப்பிட்டு வராங்க ராஜலக்ஷ்மி. இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க பாக்யராஜ் வந்து மலர்கிட்ட சொல்கிறாங்க, இப்போ தான் என் அம்மாவும் அப்பாவும் அழகுமதியை புரிஞ்சுக்கிட்டாங்க, அழகுமதி எல்லாருக்கும் உண்மையை புரிய வச்சுட்டாங்க, மறுபடியும் நம்ம வீட்டுக்கு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்கிறாரு பாக்யராஜ். வீட்டுக்கு வந்த ராஜலக்ஷ்மி அழகுமதி கிட்ட சொல்கிறாங்க, நீ இனி காலேஜுக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி உனக்கு நானே சாப்பாடெல்லாம் எடுத்து வைக்கிறேன், நீ சொல்கிற வேலையெல்லாம் நானே செய்கிறேன், இனி இந்த வீட்டில் எந்த வேலையும் செய்ய வேண்டாம், அதே மாதிரி நீ இந்த வீட்டில் பொறுப்பான மருமகளாக இருந்தால் போதும், என்னால் இனி பிரச்சனை வராது அழகுமதி, நீ எப்பயுமே எங்கள் வீட்டில் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லும்போது என்னை புரிஞ்சுக்கிட்டீங்கல்ல, அதுவே போதும் அப்படின்னு பேசிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க அழகுமதி. அழகுமதி இந்த வீட்டில் இருக்கக்கூடாதுன்றதுக்காக தான் தேவையில்லாமல் பேசி பிரச்சனை செஞ்சேன், ஆனால் இப்போ நானே அழகுமதி கிட்ட மன்னிப்பு கேட்டு நானே அழகுமதியை என் வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துட்டேன் அப்படின்னு தலை குனிஞ்சு நிற்கிறாங்க ராஜலக்ஷ்மி. நான் நினச்சது எதுவுமே நடக்கலை அப்படின்னு யோசிக்கிறாங்க ராஜலக்ஷ்மி. ராஜலக்ஷ்மி அழகுமதி பேச்சை கேட்டு வீட்டில் இருக்க எல்லா வேலையும் ரொம்ப பொறுப்பாக பார்த்துக்கிறாங்க. இதை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க மலர்.